Welcome students. Uh, in last class we discussed about most economical sections in open channel flow for uniform flow condition. We derived equations for trapezoidal sections. For most economical section, first thing is its discharge should be maximum and its perimeter should be minimum. Perimeter வந்து கம்மியா இருக்கணும். Then hydraulic radius. What is mean by hydraulic radius means area to wetted perimeter ratio. That should be maximum. Hydraulic radius அதிகமா இருக்கணும். Discharge எப்படி இருக்கணும்னா maximum இருக்கணும். Then hydraulic radius maximum இருக்கணும். Perimeter வந்து minimum இருக்கும். This is the condition for most economical sections. Okay. For rectangular section, we derived that. What we have to do now, very simple. Area equation எழுதுங்க. Perimeter equation எழுதுங்க. Perimeter equationல breadth termக்கு பொதுவா area equation யூஸ் பண்ணி in terms of depth போடுங்க. அதாவது breadth equal to something times depth அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்து நீங்கள் எதில் சப்ஸ்டியூட் பண்ணணும்னா இதில் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபார் ரெக்டாங்கிள் செக்ஷன் ஏரியா இஸ் ஈக்குவல் டு பிரெத் டைம்ஸ் டெப்த், பெரிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு பிரெத் ப்ளஸ் 2 times த டெப்த். இதில் இந்த பிரெத் டைமுக்கு பொதுவாக ஏரியா ஈக்குவேஷன்லேருந்து கொண்டு வந்து போட்டால் உனக்கு என்ன கிடைக்குன்னா பெரிமீட்டர் ஃபுல்லாக டெப்த் டைமாக மாறிடும். தென் we have to differentiate this with respect to depth. Then we will get some condition. For most economical rectangular section, its depth should be is equal to breadth by 2 or breadth வந்து 2 times the depth. சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு ரெக்டாங்குலர் மோஸ்ட் எக்கனாமிக்கல் ரெக்டாங்குலர் செக்ஷன் கட்டணுன்னாலே மீன் ஒரு வீட்டிலேயே வந்து ஒரு ரெக்டாங்குலர் ஷேப்பில் ஒரு சீவர்ஸோ இல்லை வாட்ரு போகிற கெனால் ஏதாவது கட்டணுன்னா கூட அது வந்து எப்படி கட்டணும் அப்படின்னு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும்னா அதனுடைய டெப்த்து வந்து எவ்வளோ டைம்ஸ் இருக்கணும், பிரெத்தை விட ஆஃப் த டைம்ஸ், அதாவது பிரெத்தை வந்து டெப்த்தை விட 2 மடங்கு அதிகமாக இருக்கிற மாதிரி வச்சு கட்டணும். இட்ஸ் ஹைட்ராலிக் ரேடியஸ் ஷுட் பி இஸ் ஈக்குவல் டு d by 2. ஓகே, trapezoidal sections are very important. We'll discussed about this in last class also. For most economical condition, its angle should be 60 degree. Its angle should be 60 degree. அந்த angle side slope இருக்கு இல்லைங்களா, அதனுடைய angle உனக்கு தெரியும். வாட் இஸ் பெரிமீட்டர் ஹியர்னா பெரிமீட்டர் இஸ் நத்திங் பட் ஏபி ப்ளஸ் பிசி ப்ளஸ் சிடி. ஹவ் ஐ கேன் கேல்குலேட் ஏபி நான் எப்படி சார் கேல்குலேட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இட்ஸ் அ வெரி சிம்பிள் திங். பை யூஸிங் பிதாகரஸ் தியரம், இஃப் ஐ எம் டேக்கிங் ட்ரையாங்கிள் ஏஇபி அந்த ட்ரையாங்கிள் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். அதில் ஏஇ அப்படிங்கிற அந்த இது பார்த்தீங்கன்னா டெப்த் ஆஃப் வாட்டர் ஸ்மால் டி, டெப்த் ஆஃப் வாட்டர் ஸ்மால் டி. அதனுடைய ஹரிசாண்டல் இருக்கு இல்லைங்களா, ஹரிசாண்டல் ட்ரையாங்கிளோட ஹரிசாண்டல் பார்ட் வந்து இபி, அது வந்து என்டி அப்படின்னு வச்சுக்கிறாங்க. அது மீன் வாட் இஸ் என்டி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 1 ஹரிசாண்டல் n வெர்டிக்கல், அதாவது வந்து சிமிலர் ட்ரையாங்கிள் பிரின்சிபல் யூஸ் பண்ணி பண்ணுவோம். அது ப்ராப்ளம் போடும்போது உங்களுக்கு கிளியராக புரியும். ஓகே, ஐ எம் டேக்கிங் இபிஎஸ் என்டி. இஃப் இபி இஸ் என்டி, ஏஇ இஸ் டி, தென் ஏபி இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் டி ஸ்கொயர் ப்ளஸ் என் ஸ்கொயர் டி ஸ்கொயர். அதில் டியை நான் காமனாக எடுத்துட்டேன்னா ஏபி இஸ் ஈக்குவல் டு என்னென்னு வரும்னா டி டைம்ஸ் ரூட் ஆஃப் 1 ப்ளஸ் என் ஸ்கொயர்னு கிடைக்கும். ஸோ பெரிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு ஏபி ப்ளஸ் பிசி ப்ளஸ் சிடி. ஓகே, தென் நெக்ஸ்ட் இஃப் ஐ எம் ஆஃப்டர் டெரைவிங் பெரிமீட்டர் ஐ ஹாவ் டு கேல்குலேட் ஏரியா. எனக்கு ஏரியா என்னன்னு தெரியும். ஏரியா இஸ் ஈக்குவல் டு டாப் வித் ஏடி, பாட்டம் வித் பிசி. இந்த ரெண்டையும் நான் ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணும். மேலே இருக்கிற ஏடி அதை கீழே இருக்கிற பிசி. ஏடியோட வேல்யூ என்னவாக இருக்கும், ஏடியோட வேல்யூ என்னவாக இருக்குன்னா பிசி மீன் கீழே பார்த்தீங்கன்னா தெரியும், ஏடிக்கு அப்படியே நேராக கீழே பார்த்தீங்கன்னா தெரியும் என்டி ப்ளஸ் பி ப்ளஸ் இந்த பக்கம் ஒரு என்டி இருக்கும். ஸோ ஏடியோட வேல்யூ என்னவாக இருக்குன்னா என்டி ப்ளஸ் பி ப்ளஸ் என்டி இஸ் ஈக்குவல் டு 2ND ப்ளஸ் பி. ஏடியோட வேல்யூ என்னவாக இருக்குன்னா 2ND ப்ளஸ் பி. பிசியோட வேல்யூ என்னவாக இருக்குது பி. ஸோ இந்த ரெண்டையும் ஆட் பண்ண என்ன வரும்னா 2ND ப்ளஸ் 2B
divided by 2 into எனக்கு என்ன வரும் அப்படின்னு கேட்கும்போது height என்ன d. If I substitute, I will get a perimeter. Then area equation la வந்து breadth is equal to in terms of depth, breadth வந்து in terms of depth மாத்திக்கிட்டு அதை கொண்டு வந்து perimeter equation la போட்டு with respect to depth நான் differentiate பண்ணனா I will get a condition. That condition is very simple. It's top with means you know what is top with. AD அந்த AD ல பாதி, AD ல பாதி என்னவா இருக்கும், அந்த சென்டர் O இருக்கு இல்லைங்களா, அந்த AO, அந்த AO ஓட வேல்யூவும் சைட் லென்த் என்னது AB ஓட வேல்யூ ஈக்குவலாக இருக்கணும். அதாவது சைட் லென்த் இஸ் ஈக்குவல் டு half the value of top width. This is the first condition. Side length is equal to half the value of top width. இது ஒரு condition. Then angle should be 60 degree. ஒருவேளை angle அவன் கொடுக்கல அப்படின்னா நம்ம 60 degree எடுத்து போடணும். ஒருவேளை if angle is given னா அவன் கொடுத்திருக்கிற angle வச்சே நம்ம என்ன பண்ணணும்னா proceed பண்ணணும். If some angle value some theta value is given in problem means we have to use that theta value. If they didn't mention about theta, then we can consider that theta is equal to 60 degree. Then third condition is its hydraulic radius. Hydraulic radius of trapezoidal section should be is equal to d by 2. Hydraulic radius for trapezium section is equal to d by 2. These are the conditions. Let's see problems. Here see on problem. A trapezoidal channel having side slopes of 1 horizontal, 2 vertical. 1 horizontal, 2 vertical. That means 1 horizontal, n vertical. N vertical. I already know about that condition. And bed slope, small I is equal to 1 divided by 1500. The area of cross section is 40 meter square. The area of cross section is 40 meter square. Find dimension of the most economical section. Determine discharge if C is equal to 50. First, here in this question they mentioned find the dimension for most economical section. Most economical trapezium section க்கு என்ன condition? Top width oda பாதி, half of the top width should be is equal to side length. Here equate half of top width is equal to side slope. Okay, that is not side slope, side length. Okay, then I know what is another condition is third condition, condition 2, m hydraulic radius equal to d by 2. Okay, இந்த ரெண்டு condition யூஸ் பண்ணி தான் நம்ம சால்வ் பண்ண போறோம். Let's see. Here small I given, side slope given, area given. Okay, just see. Here they mentioned as 1 horizontal, n vertical. So if I am taking a triangle, in this triangle small I value is 1 divided by 1500, area is 40 meter square, chassis count C is equal to 50. I know what is condition. Condition is top width is equal to b plus 2nd by 2. I mean top width la பாதி, top width na b plus இந்த பக்கம் ஒரு nd, இந்த பக்கம் ஒரு nd. So b plus 2nd by 2 is equal to side length equal to d into root of n square plus 1. Okay, சரி, அவங்க they mentioned sides n value. What is n value means horizontal to vertical ratio. They mentioned in question horizontal is 1, vertical is 2. So n value is equal to horizontal by vertical, that is 1 by 2. So here n value is given, so we don't take theta is equal to 60 degree. So n value அவங்க கொடுத்துட்டாங்கன்னா நம்ம theta வந்து என்ன பண்ண தேவையில்லை அப்படின்னு கேட்கும்போது கன்சிடர் பண்ண தேவையில்லை. புரிஞ்சது இல்லைங்களா? ஸோ top with b plus 2nd by 2 is equal to d into root of n square plus 1. That is one of the condition. Here n value we know, n value is equal to horizontal by vertical, that is 1 by 2. If I substitute, I will get a relationship between b and d. அது சப்ஸ்டியூட் பண்ணி என்னோட வேல்யூ மட்டும் சப்ஸ்டியூட் பண்ணி சால்வ் பண்ணிங்கன்னா b எல்லாம் ஒரு பக்கமாக d எல்லாம் ஒரு பக்கமாக கொண்டு வந்தீங்கன்னா you will get a b is equal to 1.236 times d. b is equal to 1.236 times d. I mean bottom bed width is equal to 1.236 times d அப்படின்னு ஒரு கண்டிஷன் கிடைக்கும். பட் கொஸ்டினில் they given area.
we know what is area. Area is equal to bottom with b plus top with is nothing but b plus 2nd by 2 into d. இப்போ சப்ஸ்டியூட் பண்ணனா இதில் வந்து எனக்கு என்ன கிடைக்கும்னா ஏரியாவுக்கு பதிலாக 40 போட்டுட்டு b plus nd என்னோட வேல்யூ தெரியும். இங்கே எல்லாமே என்ன மாற்றிக்கிறேன்னா இன் டேர்ம்ஸ் ஆஃப் டியாக மாற்றிக்கிறேன். பிரெத் வேல்யூ நான் கண்டுபிடிச்சேன் இல்லைங்களா, பிரெத் ஈக்குவல் டு 1.236 டைம்ஸ் டி. ஸோ இன் ஏரியா ஈக்குவேஷன் நான் வந்து பிரெத்துக்கு பொதுவாக என்னென்னு சப்ஸ்டியூட் பண்ணுறேன்னா 1.236d அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணால் எனக்கு இந்த ஏரியா ஈக்குவேஷன் ஃபுல்லாக என்னவா மாறிடும்னா டெப்த்தாக மாறிடும். ஸோ டெப்த்தாக மாறிச்சுன்னா அதில் நான் ஈக்குவேட் பண்ணேன் அப்படின்னு கேட்டேன்னா எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்கும்போது டெப்த்தோட வேல்யூ கிடச்சிரும். ஃபார் எக்ஸாம்பிள் 40 இஸ் ஈக்குவல் டு 1.736d ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்கிது. பை யூஸிங் திஸ் ஐ கேன் கேல்குலேட் வாட் இஸ் d. இஃப் ஐ நோ வாட் இஸ் d, அதை கொண்டு போய் எகைன் ரீசப்ஸ்டியூட் பண்ணணும்னா ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் கண்டிஷன் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணணும்னா எனக்கு பிரெத்தோட வேல்யூ என்னென்னு கிடைக்கும். பிரெத் இஸ் ஈக்குவல் டு 1.236 டைம்ஸ் த டி. By using that I can calculate breadth. If I know b, I can d, then dimensions are arrived. Okay, but in question they asked discharge also. We know what is discharge. Discharge is equal to area times velocity. I know what is velocity. Here in this problem Chassis constant is given. So if Chassis constant is given, Chassis formula தான் யூஸ் பண்ணும். velocity is equal to c times root of mi. I know what is mi. c times root of mi. M is hydraulic radius, I is bed slope, c is Chassis constant. For most economical trapezoidal section எனக்கு m value, I mean hydraulic radius ஓட வேல்யூ தெரியும், d by 2. d means depth of the water divided by 2. Okay, d by 2 போட்ட 4.8 divided by 2 போட்டேன்னா I will get 2.4 meter. If I substitute, then I will get discharge. Q is equal to 80 meter cube per second. Let's revise the problem once again. For most economical trapezium section, conditions are there are two conditions to be satisfied for most economical trapezium sections. First condition is its top width divided by 2 is equal to its side length. Top width divided by 2 is equal to its side length. Second condition is its hydraulic radius should be d by 2. Hydraulic radius should be depth of the water divided by 2. Then third condition is if they didn't mention about angles, side angles, we can take theta is equal to 60 degree. We can take theta equal to 60 degree. Okay. Here in this problem side slope is given, so we may not assume theta is equal to 60 degree. Theta assume பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. They given side length as is side slope is equal to 1 horizontal 2 vertical. 1 horizontal 2 vertical. Here area of cross section also given 40 meter square. Then let's solve the problem. Okay, here we know what is n. N is nothing but horizontal to vertical ratio, so we can calculate small n value. Then bed slope given, area of the channel is given 40 meter square, Chassis constant given. For most economical section, top width is equal to b plus 2nd. b plus 2nd அதில் பாதி b plus 2nd பாதி b plus 2nd by 2 is equal to side length. I know what is side length. Side length means அந்த inclined length. Okay, inclined length எவ்வளோ இருக்கும், d into root of 1 plus n square. For deriving this I will use Pythagoras theorem. Here n value is given, so I am substituting n value. By using this I can calculate a relationship between breadth and depth. I am calculating relationship between breadth and depth. Okay, then breadth is equal to something times depth அப்படிங்கிற அந்த ஈக்குவேஷனை நான் என்ன பண்ணிடுறேன் அப்படின்னு கேட்கும்போது இது பண்ணிடுறேன். தென் நெக்ஸ்ட் ஐ நோ ஏரியா இஸ் கிவன். ஏரியா ஈக்குவேஷனுக்கு போகிறேன். ஏரியா ஈக்குவேஷன் போனேன் அப்படின்னு கேட்கும்போது ஏரியா ஈக்குவேஷனில் பிரெத் இன் டேர்ம்ஸ் ஆஃப் டெப்த்தில் நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். பிரெத் இன் டேர்ம்ஸ் ஆஃப் டெப்த்தில் சப்ஸ்டியூட் பண்ணால் ஏரியா இஸ் ஈக்குவல் டு சம்திங் டைம்ஸ் டி ஸ்கொயர்னு கிடைக்கும். By using that I will calculate d. If I resubstitute d in breadth and depth relationship equation, then I will get a breadth.
Then here extra they asked for discharge also. For discharge, I know formula for using Chassis constant. Area times the velocity. I know what is velocity. Velocity is equal to Chassis constant times root of mi. By using this, I know what is area. Then I know what is m. I know what is c. I know what is I. By using that, I can calculate discharge as 80 meter cube per second. If exam is in descriptive type, then this is a very important question. Either most economical trapezoidal section derivation may be asked, else they will ask for most economical trapezoidal section problems. Okay, for objective types, you may have to know about the conditions, that is of the top width is equal to side length, like that conditions are important. Okay, here let's see another problem. A trapezoidal channel with side slope of 1:1. Here they mentioned as side slope of 1:1. So n value is equal to horizontal to vertical. Horizontal value also 1, vertical value also 1. So 1 by 1 equal to small n is equal to 1. Designed to convey discharge. Discharge is given 10 meter cube per second. Velocity also given 2 meter per second. I know by using discharge and velocity, I know equation between a relationship between discharge and velocity. Discharge is equal to area time velocity. Here velocity also given, discharge also given. By using that, I can calculate area. Area is equal to discharge divided by velocity. Discharge value is 10, velocity value is 2. So its area will be 10 by 2, that is nothing but 5 meter square. I will see later. So that the amount of concrete lining for the bed and sides is minimum. So minimum அப்படிங்கிற வேர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ மினிமம்னு என்ன அர்த்தம்? சைடு அந்த காங்க்ரீட் லைனிங் ஒர்க் வந்து எப்படி இருக்கணும்னா ரொம்ப மினிமமாக இருக்கணும்னு கேட்குறாங்க. மினிமமாக இருக்கணும்னாலே காங்க்ரீட் லைனிங்கை நீ மினிமம் பண்ணுனாலே அது மோஸ்ட் எக்கனாமிக்கல் செக்ஷனாக இருந்தால் மட்டும்தான் முடியும். ஸோ மோஸ்ட் எக்கனாமிக்கல் செக்ஷன் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்துக்கணும். Calculate the area of lining required for 1 meter length of canal அப்படின்னு கொடுத்துருக்காங்க. Okay, as I said, discharge given, velocity given. By using discharge and velocity, I calculate area. How I calculate area? Area is equal to discharge by velocity. By using that, I can calculate area. Okay, next for amount of concrete lining is minimum. அமௌண்ட் காங்க்ரீட்டை வந்து நீ குறைக்கணுன்னாலே அது மோஸ்ட் எக்கனாமிக்கல் செக்ஷனாக தான் இருக்கணும். ஸோ மோஸ்ட் எக்கனாமிக்கல் செக்ஷனாக இருக்கணும்னா ஐ எம் ஹேவிங் கண்டிஷன். தட் கண்டிஷன் இஸ் நத்திங் பட் half of the top width is equal to one of the sides sloping side, means side length. Okay, I know how top width value b plus 2nd அதில் half divided by 2 is equal to side slope. Side slope d into root of n square plus 1, d into root of n square plus 1. Okay, next in the condition use பண்ணி if I substitute b is equal, I will get a relationship between b and d. So I will get a b is equal to என்னன்னு கிடைக்கும் அப்படின்னு கேட்கும்போது b is equal to 0.828 times d அப்படின்னு கிடைக்கும். Okay, then in area equation if I substitute b is equal to area எனக்கு தெரியும் top width plus bottom width divided by 2 is equal into d. அந்த டாப் வித்தோட வேல்யூ என்னென்னா b plus 2nd, பாட்டம் வித்தோட வேல்யூ b. அந்த ரெண்டு ஆட் பண்ணால் 2b plus 2nd, அதை 2 ஆல் டிவைட் பண்ணால் b plus ndன்னு கிடைக்கும் into depth. போட்டால் I'll get area. In area I am substituting breadth terms in terms of depth. breadth is equal to something times depthனு வந்திருக்கு இல்லைங்களா, அதற்கு வந்து நான் சப்ஸ்டியூட் பண்ணால் எல்லாமே டெப்த் டைமாக மாறிடும். I know what is area. Area last in this also area is equal to 5 meter square. If I am equating area is 5 is equal to 1.828 d square, then I will get d is equal to 1.654 meter. If I resubstitute this d value in a relationship between b and d, okay, b is equal to 0.82 times the d. In that equation if I substitute d value, then I will get breadth is equal to 1.369 meter. Okay, so
I arrived at dimension for most economical trapezium section. For most economical trapezium section, in this case, breadth should be is equal to 1.369 meter. Its depth should be is equal to 1.654 meter. Okay, if I know breadth and depth, they are asking for area of lining. Area of lining is nothing but per meter length. So area of lining per meter length is equal to its perimeter times the length. I know I can calculate perimeter equation. I know b plus 2d into root of n square plus 1. If I substitute b value, d value, n value, then I will get perimeter. If I know perimeter times the 1 is equal to area of lining per meter square. Okay, this is the problem which may be asked for your main examinations. Okay, most of problem I used here to explain is taken from R.K. Bansal book. For uniform flow and and pumps and turbines, R.K. Bansal, fluid mechanics and hydraulic machines by R.K. Bansal, that is the best book. You may refer most of problem. If you see last university question papers, most of problems were asked from R.K. Bansal book only. So if you solve problems in R.K. Bansal book, then you will get enough confidence and clarity about problems which may be asked in Anna University examinations. For with this section, I am completing unit 1, that is nothing but uniform flow. Hereafter we will discuss about non-uniform flow in next module. Before going for next module, you should ensure that solve some objective questions which are available at back side of the R.K. Bansal book and the Rajput book. If you solve that objective questions, you will get some ideas, and if possible try to take some previous questions and try to solve that also. Okay, thank you.